கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் சபையார் யாவரோடும் சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை குறித்து பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் செய்த கிருபைக்காக முதலாவது நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படிப்பட்ட வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த சபை போதகருக்கும் மற்றும் விசுவாச பிள்ளை யாவர்களுக்கும் என்னுடைய ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு உங்களுக்கு நன்றியை நான் செலுத்திவிட்டு என்னுடைய காரியங்களை தொடங்கலான்னு இருக்கிறேன். இன்றைக்கான பாடம் படிப்பதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை நாம் மேறெடுக்கலாம். கண்களை மூடுவோம். இரக்கமும் கிருபையும் தயவு நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே, இதோ இந்த வேளையிலும் தேவரீர் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உலகளாவிய சபைகளிலே தேவருடைய ஒரே காரியத்தை குறித்து ஒரு பாடமாக நாங்கள் படிக்கிறோம் சாமி. அநேக இடங்களில் பரிசுத்தாவியானவர் இடைப்பட்டு அந்த சபைக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரத்தை கருத்துக்களை நீ முன்வைப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி. அப்படியாக இன்றைக்கு தேவரீர் கொட்டிவாக்க சபையிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று நீர் நினைக்கின்றீரோ அந்த காரியங்களை தாரும் தகப்பனே. தேவரீர் அப்படிப்பட்ட சத்தியங்கள் எங்களுடைய குணங்களை மாற்றத்தக்கதாக, எங்களுடைய குணாதிசயங்களை மாற்றத்தக்கதாக நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இவையெல்லாம் இயேசுவின் புண்ணிய நாமத்தில் தலை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸோ இன்றைக்குரிய பாடத்தினுடைய தலைப்பு நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், அப்படி தானே? மனிதரோடு ஒப்புரவாகுதல், சிலுவையும் திருச்சபையும் என்ற பாடத்தின் கீழாக படிக்கிறோம். இது 5வது பாடம் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். 5வது பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். எந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா, எபேசியர் புத்தகத்தை அடிப்படையாக கொண்டது. பவுலுடைய எழுத்துக்களை நாம் புரிந்து கொள்வது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். பட் ஆனால் அவருடைய எழுத்துக்களை சரியாய் புரிந்த ஒரு நபர் குணமாற்றமான காரியங்கள் அதிகமாக வளருவார் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். அது நல்ல எடுத்துக்காட்டு. நம்ம சபையினுடைய அநேக நபர்களை நாம் ஒப்பிட்டு சொல்லலாம். சரி, எத்தனை பேர் பாடத்தை படிச்சிருக்கிறீங்க? படிக்காது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை, உண்மையை ஒத்துக்கிறது நல்லா தான். நான் அடிக்கடி படிக்க மாட்டேன் சார், ஊழிய நேரத்தில் என்ன பண்ண மாட்டோம், படித்த எத்தனை பேர் இருக்கிறோம்? பாஸ்டர்மா ஒருத்தர் கை தூக்குனாங்க, சிஸ்டர் ஒருத்தர், பரவாயில்ல, பாஸ்டர். சரி, ரைட். இனி நம்ம அந்த தவறு என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா எங்களுடைய காரியம் நானும் ரெகுலராக படித்தேன்னு சொல்கிறது சில டைம் என்ன பண்ணுது, மிஸ் ஆகுது. அது நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஸோ இதில் நம்ம ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் இருக்கிற கருத்துக்கள் தான் மிக முக்கியமான கருத்துக்கள். என்ன பண்ணுவார், ஸோ நம்ம கொடுக்குற கருத்துக்களாக இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஷன் பண்ணலாம், நம்ம கலந்து என்ன பண்ணலாம், பேசிக்கொள்ளலாம். இன்று நாம் படிக்கின்ற பாடங்கள் கலந்து தான் பேசுகிறோம். ஏதோ நான் பேசணும், நீங்கள் அமைதியாக இருக்கணும் என்பது கருத்தல்ல. என்னுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்தல் இருக்குமானால் நீங்கள் முன்வைக்கலாம். அந்த முன்வைக்கிற விஷயம் பேஸ் எதுன்னா நமக்கு வேதாகமத்தினுடைய அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கருத்துக்களை முன்வைக்கலாம். சரிங்களா? சரி, இன்றைக்கான பாடத்திற்கான வசனங்கள் எத்தனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 12 வசனங்கள் இன்றைக்கான பாடத்திற்கான வசனங்களாக கொடுக்கப்பட்டது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 22 வசனங்கள், ஏறக்குறைய எத்தனை வசனம், 12 வசனங்கள் என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. இந்த 12 வசனங்களை பாடத்தினுடைய ஆசிரியர் 3 பகுதிகளாக பிரிக்கிறார். உள்ளே போய் நீங்கள் உள்ள நோட்டமாக பார்த்தீங்கன்னா 3 பகுதியாக பிரிக்கிறார். இந்த 3 பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டங்கள் ஒரு கூட்டம் அல்ல, 2 கூட்டம் இருக்கிறது. அப்படி தானே? 2 கூட்டம் இருக்குது. இந்த 2 கூட்டம் என்ன, அதனுடைய காரியங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறார். ஸோ இந்த 2 கூட்டங்கள் யாரோட போய் என்ன பண்ணுது, ஒப்புரவாகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல அந்த 2 கூட்டம் இருக்குது. அந்த 2 கூட்டம், ஸோ 2 பேரும் ஒன்றா என்ன பண்ணுறாங்கன்னா இணைகிறாங்க. அந்த 2 கூட்டம் யார் என்னங்கிறத வசனத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். அடுத்து இந்த 2 கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒப்புரவாகிறாங்க. அந்த ஒப்புரவாகுதலில் யார் முன்னிருந்து ஒப்புரவாக்குகிறார், இந்த 2 கூட்டமும் சேர்ந்து இன்னொருத்தரோட என்ன பண்ணுறாங்க, இணைகிறாங்க. அந்த நபர் யார், அந்த விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். அப்போ 2 கூட்டங்கள் அல்லது 2 குழுக்கள் இருக்கிறது. இந்த 2 குழுக்கள் எங்கோ சென்று ஒப்புரவாகிறார்கள். 3வது விஷயம், இந்த 2 குழுக்கள் அந்த ஒப்புரவாகிறதினால் அவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அல்லது பலன் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். சரிங்களா? சரி, அது அந்த 3 பிரிவில் முதல் பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த 2 கூட்டம் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 11 நாம் வாசிக்கலாம். ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி. சரி, முதல் கூட்டம் யார் என்பது அங்கே வார்த்தை வந்துருச்சுங்க. முதல் கூட்டம் யார், புறஜாதியார். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாக இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்பட்ட விருத்த சேதனம் உடையவர்களானால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள்
இங்கே குறிப்பிட்ட அவர் சொல்கிற முதல் வசனம் என்னென்னா அந்த புறஜாதி என்கின்ற ஒரு வார்த்தை வருகிறத பார்க்குறோம். மீண்டும் வசனம் 13க்கு வந்துடுவோம். 1 to 11 to 13க்குள்ளே அந்த விஷயம் என்ன பண்ணுதுன்னா இருக்கிறத பார்க்குறோம். 13 வந்துடுறோம் பாருங்கள். முன்னே தூரமாக இருந்து நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், மன்னிக்கவும், வசனம் 12 நான் வாசிக்கிறேன். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும். இங்கே 2வது கூட்டம் வந்துருச்சு. 2வது கூட்டம் யார்? இஸ்ரவேல் ஜனம் அல்லது யூத ஜனம் அப்படின்னு என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறார். யாரை சொல்கிறாரு? புறஜாதி கூட்டத்தை சொல்கிற விஷயமா இருக்குது. அடுத்து 2வது ஒரு கூட்டம் சொல்கிறார். அந்த கூட்டம் எதுன்னா இஸ்ரவேல் மக்கள் சொல்கிறார். வசனம் 12 நான் மீண்டும் வாசிக்கிறேன். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற. ஒன்று இஸ்ரவேல் கூட்டம், இன்னொரு கூட்டம் என்னது? புறஜாதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அப்போ இந்த இரு கூட்டங்கள் இருக்கிறது. இந்த இரு கூட்டத்தில் என்ன இல்லை அப்படின்னா ஒரு ஒற்றுமை இல்லை. அதான் விஷயம், அப்படி தானே? ஏன் உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை? ஏன் உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வசனம் 13 சொல்கிறார் பாருங்க. முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னால் தூரம் இருந்தீங்க, ஆனால் இப்போ யாரால் ஒன்றும் ஆகிறீங்க? ஸோ சமீபம் ஆகிறீங்க. ஸோ கிறிஸ்து இயேசுக்குள்ளே சமீபமாகறீங்க அப்படிங்கிறார். அப்போ கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் என்ன பண்ணுறாங்கன்னா சமீபமாகறாங்க. அப்போ கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் சமீபமாகின்ற கூட்டம் இங்கே யாரை குறிக்கிறது? நான் 2 ஆப்ஷன் கொடுத்துட்றேன். ஒன்று புறஜாதி, இன்னொன்று யூதர். குழம்பிட வேண்டாம். பாருங்க, நான் மறுபடியும் 13 வாசிக்கிறேன். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். யாரு? சரி, ஓகே. அப்போ இஸ்ரவேல் மக்கள் கிறிஸ்துவுக்கு சமீபமானதில் கிறிஸ்துவனுடைய ரத்தம் இல்லையான்னு கேட்குறேன். இஸ்ரவேல் மக்களும் தூரமாக இருந்தாங்களா அல்லது நெருக்கமாக தான் இருந்தாங்களா? ஏன் எப்படி தூரமாக போயிட்டாங்க? வசனம் பாருங்கள். இந்த பாடத்தினுடைய பேஸ் எங்கே இருக்குன்னா முன்னால் போன பாடத்தினுடைய லிங்க் தான் அந்த பாடம். வசனம் 1 பாருங்களேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இந்த உங்களை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, இது புறஜாதிக்கு சொல்லப்பட்டாலும் யாருக்கும் வரும் இந்த வசனம். ஸோ இஸ்ரவேல் ஜனத்துக்கும் வருது. நான் சொல்கிற விஷயம் புரிதுங்களா? அப்போ ரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட கூட்டம் எந்த கூட்டம்? யூத ஜாதியா புறஜாதியா இஸ்ரவேல் கூட்டமா? 2மே ரத்தத்தால் தான் மீட்டார். நம்ம தப்பாக புரிஞ்சிக்க வேண்டாம். நான் சொல்கிற கருத்து புரிதுங்களா? இப்போ இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கிறது. நான் சொல்கிற கருத்து புரிதுங்களா? இஸ்ரவேல் ஜனத்துக்கிட்டையும் புறஜாதி கேட்டையும் ஒரு பிரிவினை இருக்கிறது. இந்த பிரிவினை எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் 17க்கு வாங்களே. அல்லாமலும் அவர் ஓகே, இவங்க எப்படி சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அல்லாமலும் அவர் தூரமாக இருந்த உங்களுக்கும் சமீபமாக இருந்த அவர்களுக்கும். சமீபங்கிறது யாரை சொல்கிறாரு? தூரமாக இருந்தது யார்? புறஜாதி. சமீபமாக இருந்தது பைபிள், ஆன் டைம் சர்ச்சு, ஸோ 2 வேளை ஜபம் வீட்டில், இதெல்லாம் நடக்குது. ஆனால் இவங்களும் யாரை விட்டு போயிட்டாங்க? கிறிஸ்துவ விட்டு போனாங்க தான். நான் சொல்கிற விஷயம் புரிதுங்களா? ஸோ இது சமீபங்கிறார். அவங்களுக்கு நெருக்கமாக இருந்தார் கிறிஸ்து, ஆனால் கிறிஸ்துவை பற்றிய அறிவு அவங்களுக்கு என்ன பண்ணல, அறியப்படலை. இது யார்? இஸ்ரவேல் கூட்டம் அல்லது யூத ஜனம்னு சொல்லலாம். இன்றைக்கி யாரை ஒப்பிடுவீங்க? அதை யார்? நம்ம தான். சரி, புறஜாதி அதை யார்? நான் கொஞ்சம் மாற்றி சொல்லட்டுங்களா? எஸ்டிஏவை எதுக்கு ஒப்பிடுவீங்க? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய மக்களை எதுக்கு ஒப்பிடுவீங்க? சமீபமாக இருக்கிற கூட்டமா தூரமாக இருக்கிறவங்களா? இந்த சமீபம்னா என்ன சொல்ல வராரு? சமீபமாக இருக்கிறோம், ஆனால் என்ன பண்ணல, அவரை குறித்த ஒரு அறிவு அல்லது அவரை பற்றிய ஒரு அறிவு என்ன பண்ணல, நமக்கு இன்னும் சரியாக வரலை அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ கரெக்டாக சேபத்தில் புளி சாதமெல்லாம் ரெடியாக. எத்தனை பேர் புளி சாதம் செய்யாத ஆட்களுங்க? புளி சாதம்லாம் செஞ்சிட்டிங்களா? லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் ஓடிச்சா எல்லா வீட்லேயும்? ப்ரிப்பரேஷன் ஆகிடுச்சு தானே? ஆமாம். அப்போ நான் கரெக்டாக புளி சாதம் செஞ்சிட்றேன், ப்ரேயர் ஓடுது, ப்ரேயருக்கு வந்துடுறேன், ஓய்நாள் பள்ளிப்பாடமெல்லாம் எடுக்கிறேன், பிரசங்கமெல்லாம் எடுக்கிறேன். ஆனால் நான் சமீபமாக இருக்கிறேன்னா? எழுத்தின்படி பார்த்தா எனக்கு தகவல் தெரியுதுங்க, ஆனால் கிறிஸ்துவை பற்றி அறிகின்ற அறிவில் என்ன பண்ணல, நான் இன்னும் உள்ளுக்குள்ளே வளராமல் தான் இருக்கிறேன். அப்போ கடவுள் அவருடைய ஆண்டவருடைய வருத்தம் என்னென்னா, சத்தியத்தை அறிந்தவங்களும் வெளியே தான் இருக்கிறாங்க, சத்தியத்தை அறியாத புறஜாதியும் வெளியே தான் இருக்குது. அப்போ ஒரு விசேஷித்த இஸ்ரவேல் கூட்டத்தை எடுத்து
புறஜாதிகளுக்கு சத்தியம் கொடுக்கணுங்கிறதா அவருடைய நோக்கம். அதுதானே இன்றைக்கி அதே போல் செவன்த் டே அட்வென்டிஸ்டை வச்சு சத்தியம் எங்கே போகணும்னு நினைக்கிறார்? உலகம் முழுவதும் போகணும்னு நினைக்கிறார். எப்படி போகணும்னு நினைக்கிறார்? அதான் விஷயம். நம்ம வார்த்தைக்கும் நம்முடைய செயல்பாடுக்கும் சம்பந்தம் என்ன பண்ணாது, இருக்காது. காந்தி பேசுவான், நல்ல அழகாக பேசுவான், ஆனால் அவன் வாழ்க்கையை போய் பார்த்தா சொல்கிற விஷயம் புரிதுங்களா? அவனுடைய வாழ்க்கைக்கும் அவனுடைய செயல்பாட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாதான். அக்கிரமங்களால் மரித்திருக்கிற உங்களை என்ன பண்ணுறார்? ஸோ ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார். அப்போ பாவத்தினால் உழண்டு போய் தான் என்ன பண்ணுறோம், இருக்கிறோம் அப்படிங்கிறார். அப்போ இந்த விஷயம் தான் என்ன பண்ணுற, 2 பேர் இருக்கிறாங்க, ஒன்று புறஜாதி, இன்னொன்று யூத ஜனம் அப்படின்னு சொல்ல வர்றார். சரிங்களா? சரி, இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினை என்னன்னு பாருங்கள். வசனம் 11 பாருங்கள். நான் மீண்டும் 11 வாசிக்கிறேன். இன்னொரு கருத்து அங்கே வருகிறத பார்க்குறோம். ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாக இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்பட்டிருக்கிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள். இப்போ இவங்க 2 பேருக்கும் இருக்கின்ற பிரச்சனை என்ன? ஏன் இவங்க 2 பேரும் ஒன்றா கூடலை? இங்கே விஷயம் என்ன பாருங்கள், பாஸ்டம் அழகாக வராங்க. இவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான், விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறான், இன்னொருத்தன் விருத்த சேதனம் பண்ணலைங்க. நான் சொல்கிற விஷயம் புரியுதா? இவருடைய பிரிவினைக்கு காரணம் என்ன? விருத்த சேதனம் ஒன்று, விருத்த சேதனம் இல்லாத ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ 2 குரூப் இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஒருத்தன் விருத்த சேதனம் செஞ்சுருக்கிறான், ஒருத்தன் விருத்த சேதனம் செய்யலை. இந்த விஷயம் ஏதோ அன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கும் புறஜாதிக்குள்ளே இருந்து மாத்திரமா இன்றைக்கும் இருக்குதா? இன்றைக்கி நம்ம சபையில் இருக்குதா? வெளில விட்டுருங்க. நம்ம சபையில் இருக்குதா? குழுக்களாக பாருங்கள், 2 குழுங்க. ஒன்று விருத்த சேதன குழு, இன்னொரு குழு விருத்த சேதனம் இல்லாத குழு. இது 2 தனித்தனியாக தான் நிற்கிது. இங்கே சபையிலையும் அப்படி விஷயம் இருக்குதான்னு கேட்குறேன். நம்ம சபையில் இருக்கான்னு கேட்குறேன். வெளில விட்டுருங்க. குழுவாக ஆட்கள் இருக்கிறாங்களா? நான் கேட்கட்டுமா? உங்களுக்கு புரிதான்னு பாருங்களேன். இந்த பிரிவினைகள் நமக்குள்ளே இருக்குதான்னு கேட்குறேன். நம்ம சபைக்குள்ளே உலகளாக சபையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வருத்தக்கேடாக இருக்கும். சில விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதியெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கும். பார்த்துருக்குறீங்களா? இதெல்லாம் ஏன் ஜாதி, இதெல்லாம் உன் ஜாதின்னு போயிட்டுருக்கும். சரியானு கேட்குறேன். முதல் கருத்து. நான் சொல்கிற விஷயம் புரிதுங்களா? குரூப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா பிரிவாங்க, அப்படி தானே? இதில் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செவன்த் டே அட்வென்டிஸ்ட்லேயே 2 ஊழியங்கள் நடைபெறும். ஒன்று சுயாதீன ஊழியம், இன்னொன்று சபை சார்ந்த ஊழியம். இந்த 2 ஊழியமும் ஒன்றாவே போகாது பாருங்கள். சபை சார்ந்த ஊழியம் தனி குழுவாக இருக்கும், சுயாதீன ஊழியம் தனியாக தான் நிற்பாங்க. ஏன் இந்த பாகுபாடு? இது அன்னைக்கு நடந்த விஷயம் அல்ல. இன்றைக்கி இருக்கிற ஆவிக்குரிய கருத்து என்ன? இருக்கிறோமா? நீங்கள் ஃபாரினில் போய் பார்த்தீங்கன்னா டிசிலேருந்து நீங்கள் அப்படியே நீங்கள் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். கருப்பினம் தனியாக இருக்கும், ஒயிட்டினம் தனியாக இருக்கும். நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரியுதா? நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? அப்போ பிரிவினைக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே என்ன பண்ணல, விருத்த சேதனம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குங்களா? அப்போ புறஜாதியை என்ன பண்ணலன்னா, யூதன் யாரை சேர்த்துக்கலை, புறஜாதியை சேர்த்துக்கலை. சொல்கிற விஷயம் புரிதுங்களா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கு அட்வென்டிஸ்ட் திருச்சபை உலகளாவிய சபை, நம்ம அந்த யூதனுடைய குணாதிசயம் நம்மகிட்ட இருக்கா இல்லையா? நம்ம புறஜாதிக்கு சத்தியத்தை சொல்லிடுறோமா? அல்லது நம்ம குழுவாக பிரிஞ்சிருக்கிறோமா? பெண்களுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே ஒரு கூட்டம் அப்படியே தனியாக இருக்கும், இன்னொரு கூட்டம் தனியாக இருக்கும். இங்கே இல்லை, இந்த இடத்த விட்டுறேன் நான். ஆனால் அநேக சபைகளில் இருக்கிற விஷயத்தை தான் பேசுகிறேன். நான் ஏகப்பட்ட சபைக்கு போகும்போது விஷயம் என்ன பண்ணுது புரியுது. பிரதர் அவங்கெல்லாம் ஒரு மாதிரி பிரதர். இதில் இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு எனக்கு தெரியல. இன்னும் ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்ட்ரி லிவிங்னு ஒரு குரூப் தனியாக நிற்கும். அது எதோட சேராது, சபையோடு சேராது. அப்போ கண்ட்ரி லிவிங் தப்பா? நான் அந்த கருத்தை நான் தப்புன்னே சொல்லலை. நான் சொல்கிற கருத்து புரியுதுங்களா? கண்ட்ரி லிவிங்னா உங்களுக்கு புரியுதா விஷயம்? என்னுடைய வார்த்தையுடைய அர்த்தம் புரியுதா? அது ஒரு தனியாக குரூப் நிற்கும் பாருங்கள், இது ஒரு தனியாக நிற்கும். அப்போ இங்கே என்ன பண்ணுதுன்னா, அந்த பிரிவினை இருக்கிறதை நாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரிங்களா? சரி, அப்போ பாருங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, புறஜாதிகளை அல்லது புறஜாதிகளுக்கு சத்தியம் செல்வதற்கான ஒரு காரியத்தை அன்னைக்கு யூத திருச்சபை கொண்டு போகல. இன்றைக்கி அதே விஷயம் எங்கே இருக்கிறது? ஸோ நம்ம அட்வென்டிஸ்ட் சபையிலும் இருக்கிறது என்பது நான் சொல்லலை, வேதம் சொல்லுகின்ற நிதர்சனமான ஒரு உண்மை. எங்கே சொல்கிறாரு? வெளிப்படுத்தல் 3க்கு வாங்களே. வெளிப்படுத்தல் 3 இங்கே இருக்கிற குறைகளை பாருங்களேன். வசனம் 14 பாருங்கள். ஓகே, போதும். எத்தனாவது சபை இது? சரி, இந்த கடைசி சபை யாரை குறிக்கும்? குறிப்பாக பெண்டிகாஸ்டெலாம் சேர்த்துடலாம். அதில் சேர்த்துட முடியுமா?
நிச்சயம் முடியாது. லவேதிகேசம் யாரை தான் குறிக்குது? செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டை மட்டும்தான் குறிக்குது. அப்படி தானே சொல்கிறாரு பாருங்கள். சொல்லும் போது வசனம் 17 பாருங்களேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாக இருக்கிறதை அறியாமல். அங்கே வார்த்தை என்ன தெரியுமா? அறியாமல். இந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொல்கிறாரு யோவான். அறியலை. எதை அறியலை? அவன் பாருங்கள், அவன் நிர்வாணங்கிறது அறியலை அப்படிங்கலாம் சொல்ல வரல. பாருங்கள், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தவனும் தரித்திரனும் குருடனும். இந்த குருடன் என்கின்ற வார்த்தை மீண்டும் வருது. என்ன வார்த்தை வருது? அறியாமலும். அந்த குருட்டுத்தன்மை எத்தனை டைம் வருது? 2 டைம் வருது. அந்த குருடுங்கிறது அவனுக்கு என்ன பண்ணல? ஆவிக்குரிய குருடு அல்லது எனக்கு கண்ணு தெரிலங்கிற விஷயம் யாருக்கு தெரில? எனக்கு தெரிலங்கிறனால எத்தனை பேர் புரியுது? எனக்கு என்ன தெரில? எனக்கு கண்ணு தெரிலங்கிற விஷயமே தெரியாமல் நான் என்ன பண்ணுறேன்? சபைக்கு வந்துட்டுருக்கிறேங்கிறேன் நான். அப்போ அவனுக்கு கண்ணு தெரிலங்கிற விஷயம் என்ன? அவன்கிட்ட எல்லாமே இருக்குங்கிற ஒரு 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 பெருமிதம் என்ன பண்ணுது? இருக்கிற விஷயத்தை பார்க்குறா சொல்கிறார். நான் பாருங்கள், ஐஸ்வர்யவான் என்று திரவியசமன் என்று எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். என்ன சொல்கிறான் அவன்? எனக்கு எந்த குறையும் கிடையாது, எல்லா சத்தியமும் கிடச்சிருக்குது. அது உண்மைதான், இல்லைன்னா சொல்ல. ஆனால் அவங்ககிட்ட ஒரு ஆவிக்குரிய குருடு இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த சத்தியத்தை எடுத்து அடுத்தவனுக்கு அப்ளை பண்ணுவானே தவிர்த்து யாருக்கு அப்ளை பண்ண மாட்டான்? எனக்கு அப்ளை பண்ண மாட்டான். தான் காந்தியுடைய விஷயமே. வந்தேன் அப்படின்னா மணிக்கு எப்படி பேசணும்? ரொம்ப அழகாக டேலண்ட்டாக பேசிடலாம். அந்த வசனம் எங்கிட்ட என்னப்பா பேசுதுங்கிற விஷயம் என்ன பண்ண மாட்டோம்? ஸோ நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். நான் சொல்கிற கருத்து புரிதுங்களா? இப்போ பாருங்கள், தூரமாக இருந்தவங்க புறஜாதி, சமீபமாக இருந்தவங்க யார்? இஸ்ரவேல் மக்கள். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, அல்லது என்ன பண்ணல, ஒரு ஒப்புரவு இல்லை, ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை அங்கே பார்க்குறோம். அப்போ இந்த இரு குழு பிரிந்திருக்கிறது காரணம் என்னென்னா விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அந்த விருத்த சேதனங்களுடைய ஆவிக்குரிய கருத்து நமக்கு என்ன ஒப்பிடப்படலாம்? நம்ம அதை வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சரி, நல்லா கவனிங்க. ரோமர் 2 வசனம் 28க்கு வாங்க. ரோமர் 2 வசனம் 28. என்ன கேள்வின்னா, இப்போ பிரச்சனையே அங்கே வந்து என்னென்னா விருத்த சேதனம். சரி, அதே பாயிண்ட்டை நமக்கு ஒப்பிட்டு பார்ப்போமே, நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். சுவாபத்தின்படி வசனம் 28 2 ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பான மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமோ விருத்த சேதனம் அல்ல. ஏதோ வந்து நுனித்தோலை கட் பண்ணுறது விருத்த சேதனம் இல்லைப்பாங்கிறார். அப்படிதானே? அப்போ விருத்த சேதனம் என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன பாருங்கள். என்றைக்குமே பைபிளில் பார்த்தோம்னா ஒரு எழுத்து இருக்குன்னா அந்த எழுத்து ஒன்று சொல்லும், அந்த எழுத்தினுடைய கருத்து ஒன்று இருக்கும். நான் சொல்கிற கருத்து உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? இப்போ பாருங்கள், ஒவ்வொரு நீங்கள் அதிகாரம் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம், ஒரு வசனத்தில் வார்த்தை எடுத்துக்கலாம். அந்த வார்த்தையிலிருந்து நீங்கள் ஒரு கருத்து கொண்டு வரணும்னா அந்த கருத்து வேதம் நம்மளுடன் பண்ணணும், பேசணும். உதாரணத்துக்கு பாருங்கள், இது கிறிஸ்துவே பேசுவார். லூக்கா 17க்கு வாங்களே. லூக்கா 20 வசனம் 17 பாருங்கள். ரொம்ப அழகாக கிறிஸ்து கேட்குற கேள்வியை தான் நம்ம கூட கேட்குறேன். வசனம் 17, லூக்கா 20 வசனம் 17. அப்பொழுது அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே பாருங்க, ரொம்ப அழகாக ஒரு கேள்வியை கேட்குறார் கிறிஸ்து. சமாதானம் என்ன கேள்வியை கேட்குறார்? எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்து என்ன? எந்த வேத வாக்கியத்தை எடுத்தாலும் அந்த வேத வாக்கியத்துக்கு ஒரு கருத்து ஒன்று இருக்கிறது. எழுத்து ஒன்று சொல்லும், கருத்து ஒன்று சொல்லும். நீங்கள் எதை எடுக்கணுங்கிறார் கிறிஸ்து? கருத்தை எடுக்கணும்னு சொல்கிறார். நான் சொல்கிற கருத்து புரிதுங்களா உங்களுக்கு? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஆதியாகமம் 1 அதிகாரம் எழுத்தின்படி என்ன சொல்லுது? 1 அதிகாரத்தில் என்ன சொல்கிறா? வெளிச்சம் உண்டாக கடவுது, மரம் செடி உண்டாக்கினார். அதான் இயற்கை செல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ அந்த ஆதியாகமம் 1 அதிகாரம், அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அந்த அதிகாரம் ஃபுல்லாக எதை சொல்ல வருது? அதனுடைய எழுத்தின்படி என்ன? ஆண்டவர் படைத்தார். இப்போ அந்த படைப்பு வந்து எழுத்தின்படிங்க. அதனுடைய கருத்து என்ன? அந்த அதிகாரம் முழுவதும் என்ன கருத்தை வலியுறுத்துகிறது? நான் கேட்குற கேள்வி புரியுதா? சிருஷ்டிகர். ஓகே, இன்னும் கஷ்டமா? சரிதான், அவர் படைத்தார். அதான் வந்து எழுத்து சொல்லுது, சிருஷ்டித்தார், படைத்தார். படைப்பை பற்றி பேச அதை எழுத்து தான் சொல்கிறேன். கருத்து என்ன மிஸ்டர்? அதான் நீங்கள் பாருங்கள், அந்த கருத்துக்கு வரல பாருங்கள். பேசிக் தேவனுடைய குணத்தை சொல்லுதுங்கிறார் மணி. பாருங்கள், எழுத்து வந்துட்டு படைத்தார், இது படைச்சார், அதை படைச்சார், அதை படைச்சார் சொல்கிற கருத்து என்ன அப்படின்னா, இதெல்லாம் யாருக்கு படைச்சார்னு கேள்வி போடுங்க. யாருக்கு படைச்சார்? ஆதாம் ஏவாளுக்காக படைத்தார். நான் சொல்கிற விஷயம் புரிதுங்களா? இப்போ ஆதாம் ஏவாள் இவன் பேரை காப்பாற்றுவானா காப்பாற்ற மாட்டான்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ ஆதாம் ஏவாளுக்கு அதை கொடுக்குறாருன்னா அதனுடைய கருத்துக்கு வாங்க.
ஆதாமை அவர் எவ்வாறு நேசிக்கிறார் அல்லது ஆண்டவருடைய அன்பு அங்கே வெளிப்படுதுங்கிற நான் கொஞ்சம் மாற்றி சொல்லட்டுமா? ஒரு குடிகார தகப்பன் தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறாங்க, குழந்தை பிறக்க போகுது. இந்த குடிகார தகப்பன் அந்த பிள்ளையை நேசிக்கிறான் அப்படிங்கிறது வாயில் சொல்லுவானா, செயலில் காட்டுவானா? அந்த குடிகார தகப்பனுக்கு தன்னுடைய வருமானமே பத்தாதுங்க. எதுக்கு? குடும்பம் நடத்தலாம், அவனை குடிக்கிறதுக்கே பத்தாது. ஆனால் அந்த குடிகார தகப்பன் அந்த பிள்ளையை நேசிக்கிறான்னு எப்படி செயலில் காட்டுவான்? ஒரு தகப்பன் பிள்ளை பிறப்பதற்கு முன்பு ஒரு கிளுகிழுப்பு வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளுகிழுப்பு என்ன சொல்லுது? என் பிள்ளையை நான் நேசிக்கிறேன்னு சொல்லுது. அதான விஷயம். இப்போ நம்மலாம் பார்க்குறோம், நம்ம பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னால் என்ன வச்சுருப்போம்? கொசு வலையை வாங்கி வச்சுருப்போம். அப்படி தானே? பிள்ளை வந்துச்சுன்னா கொசு கடிச்சிடக்கூடாது. இந்த அன்பு பூரணப்படுறதில்ல, அது முழுமை என்ன பண்ணுறதில்ல போகிறதெல்லாம் கிறிஸ்துக்கிட்ட மத்திருந்தா அல்லது தேவனிடம் மத்திருந்தா அந்த அன்பு என்ன பண்ணுது? வெளிப்படுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ ஆதாம் ஏவாள் அங்கே ஆண்டவர் படைச்சு கொடுத்தாருன்னா அதனுடைய கருத்து என்னென்னா, ஆதாமே எப்படி நேசிக்கிறான், என் பிள்ளை வருதுப்பா, என் பிள்ளைக்கு இது தேவை, அது தேவை. ஒரு குடிகாரத்தப்போ ஒரு கிளுகிழுப்பு வாங்குற மாதிரி, நம்ம ஒரு கொசுவலை வாங்குற மாதிரி கிறிஸ்து என்ன பண்ணுறார்? ஸோ பிதா என்ன பண்ணுறார்? ஸோ மனிதன் மேல் காட்டுன்ற அன்பை எங்கே வெளிப்படுத்துறதாங்க அது கருத்து. நான் சொல்கிற கருத்து புரிஞ்சுங்களா? எழுத்து படைத்தார், கருத்து என்ன? அன்புங்க. நான் சொல்கிற கருத்து புரிஞ்சுங்களா? இப்போ அப்படியே வாங்க, விருத்த சேதனம் என்கின்ற ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. அந்த விருத்த சேதனம் என்கின்ற வார்த்தை எழுத்தின்படி பார்த்தா நுனி தோளா அறுத்தார், பதில் கொடுத்துட்டேன். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? கருத்தின்படி என்னங்க? நான் கேட்குற கேள்வி புரியுதா? கருத்தின்படி என்ன அர்த்தம்? இப்போ விருத்த சேதனம் அப்படிங்கிறது சொல்கிறார். விருத்த சேதனம் வெளிப்புறமான விருத்த சேதனம் இல்லைப்பான்ட்டார். யார் சொல்கிறா? பவுல் தான் சொல்கிறார் ரோமரில், அப்படி தானே? இப்போ சில வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 17 வாங்களே. 17 பாருங்கள், அவர் பாயிண்ட்டுக்கு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரார். 1 கொரிந்தியர் 7 1 கொரிந்தியர் 7 வசனம் 19. விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை. சரி, பாயிண்ட்டுக்கு வந்துட்டாருங்க பவுல், ரொம்ப தெளிவாக வந்துட்டார். விருத்த சேதனம் செஞ்சாலும் ஒன்றும் இல்லை, செயல்னாலும் ஒன்றும் இல்லைப்பா. காரியத்தினுடைய கடைத்தொகை என்ன தெரியுமா? அது கற்பனை அப்படிங்கிறார். கற்பனைன்னா என்ன? அன்புன்ட்டார். அந்த விருத்த சேதனம் என்ன இருக்குதான்? அன்பு இருக்குங்கிறார். என்ன அன்பு இருக்கும்? இன்னும் சில வசனத்தை வாசிங்க. இப்போ நான் இப்படி கேட்குறேன், நல்லா கவனிங்க. இந்த பவுலுடைய எழுத்துக்களை புரிந்து கொள்ள நீங்கள் பவுல் இன்னும் கொஞ்சம் உத்து போய் உள்ளே ஆராய்ஞ்சாதான் நல்லா தான் இருக்கும். பேதுரு சொல்லுவார், கல்லாதவர்களும் அறிவில்லாதவர்களும். எந்த அறிவில்லாதவன்? வேதத்தை குறித்த அறிவில்லாதவன் பவுலுடைய எழுத்தை பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா, திருத்தி பேசிடாதீங்க. கருத்து என்ன பண்ணுறோம்? தப்பாக போயிடும். அவர் என்ன சொல்ல வந்தாரோ அந்த கருத்து என்ன பண்ணுவோம்? சொல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறத பார்க்குறோம். ஒரு கேள்வி கேட்குறேன். பவுல் பெரிய பெரிய விஷயத்தை எடுத்து பேசுவார். இயேசு கிறிஸ்து 1 கொரிந்தியர் 10 வசனம் 2 வாங்களே. 1 கொரிந்தியர் 10 வசனம் 2. மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும். சரி, நல்லா கவனிங்க. பவுல் தான் அதை எழுதுகிறார். அந்த எழுத்துக்களை எல்லாரும் எங்கே ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்களாம்? மேகத்துலேயும் சமுத்திரத்துலையும் எடுத்துட்டாங்கங்கிறாங்க. அதான விஷயம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த விஷயத்தை எங்கேருந்து பவுல் எடுத்து எழுதுகிறார்? செங்கடலை பிளந்தாங்க, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் வருது. இதை எதுக்கு ஒப்பிட்டார்? ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிட்டார். அவர் தானே? இப்போ நல்லா கவனிங்க, இவங்கெல்லாம் ஞானஸ்தானம் இங்கே ஒப்பிட்டார்ல, இதனுடைய ஜோடி வசனத்துன்னு ஒன்று போனால் அவங்க எது ஞானஸ்தானம்னு சொல்கிறாருன்னு அர்த்தம் நமக்கு என்ன பண்ணும்? புரிஞ்சிடும். வாங்க இப்போ புரிஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸி. யோசுவா 5:5 வாங்க. 5:5 வாங்க. இது ஆபிரகாம் கிட்டேருந்து ஆரம்பிக்குது, அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. எங்கே வருதுன்னு பாருங்கள். யோசுவா 5:5. ஓகே, என்ன பண்ணப்பட்டிருந்தார்கள்? சரி, எகிப்துலேருந்து புறப்பட்ட எல்லாரும் விருத்தசேதனம் பண்ணிடணும். மோசே செயல்லாம் என்ன ஆகிடும்? கொன்றுவேன் அப்படின்னார். இப்போ அதே பதில் தான், அதே வேதாகமம் தான் சொல்லுது. ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா, அங்கே சொல்கிறார் விருத்த சேதனமும் செஞ்சாலும் ஒன்றும் இல்லை, செயல்னாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்குது. ஆனால் அங்கே மோசே செயலங்கிறதுலாம் என்ன பண்ணுச்சு? ஸோ உருவிய பட்டயத்தோடு தேவத்தோன் நிற்கிறான். உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும்ல, நிற்கிறார். அப்போ விருத்த சேதனத்துடைய கருத்து என்ன அப்படின்னா இங்கே அழகாக சொல்கிறார். மீண்டும் ரோமர் 2 வசனம் 29 வாங்களே. அங்கே பதில் சொல்லிடுறாரு பாருங்க. ரோமர் 2 வசனம் 29 நிறைய இடத்துல சொல்கிறார். உபாகமம் 10 வசனம் 8, 10, 16 2 எடுத்து வாசிங்க. சரி, இப்போ விருத்த சேதனங்கிற வார்த்தையை எடுத்து எங்கே கட் பண்ண தோழன்ட்டார்? தோலை எங்கே கட் பண்ணன்றாரு? இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ளவனே உண்மையான விருத்த. அப்போ விருத்த சேதனம் என்பதனுடைய கருத்து என்ன வராரு? ஏதோ ஒரு ரத்த சம்பந்தமான ஒரு உடன்படிக்கை போடுகிறார். அதனுடைய ஆவிக்குரிய கருத்து எங்கே வராருன்னா, எப்போ அந்த விருத்த சேதனம் என்பது ஒரு அடையாளம். அதனுடைய கருத்து என்னென்னா, உங்கள் இருதயத்தில் ஏதோ ஒரு காரியம் என்ன பண்ணணும், நடக்கணும். அது இருதயத்தில் விருத்த சேதனம் செய்யணுங்கிறார். உபாகமம் 10 வசனம் 16 வாங்களே. 10 உபாகமம் 10 வசனம் 16.
ம் ம் ஆ ஓகே. எதை விருத்த சேதனம் பண்ணுங்கிறார்? இருதயத்தை. நீங்கள் ஆபிரகாம் கிட்டேருந்து நீங்கள் வரும்போது ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். இது என்னுடைய ஜனங்கிறத பிரித்து காட்டுற விஷயமே வித்தியாசப்படுத்துகிறார். அப்போ ஆபிரகாமிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்திலேருந்து அடிமையிலேருந்து வெளியே வர வரையுமே இது என்னுடைய ஜனங்கிறது ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம், புது உடன்படிக்கை போகிறோம். அந்த உடன்படிக்கைக்கு எது தேவைன்னா ரத்த சம்பந்தமான ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறோம். அது நுனித்தலை வெட்டுற விஷயமா இருக்குது. அது எழுத்தின்படி அவங்க என்ன பண்ணாங்கன்னா நுனித்தோலை வெட்டினார்கள். பட் ஆவிக்குரிய கருத்தின்படி என்ன அப்படின்னா எங்கே அந்த நுனித்தோலை வெட்டணும்னு சொல்கிறாரு? இருதயத்தில்ங்கிறார். அந்த கருத்தை கொண்டு எப்படி சொல்லுவீங்க பாருங்கள், இப்படி சொல்லாமான்னு பாருங்கள். இருதயத்தில் மாற்றம் வரணும்ப்பா, ஏதோ உடல் ரீதியான மாற்றத்தை நான் எதிர்பார்க்கலன்னு கேட்குறார். நான் சொல்கிற கருத்து புரிதுங்களா? மாற்றம் சரீர பிரகாரமாக நான் எதிர்பார்க்கலை, எங்கே மாற்றம் வரணும்? இருதயத்தில் வரணுங்கிறார். அப்போ நாம் குணமாற்றம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். அதை தான் பவுல் சொல்கிறாரு. எப்போ அவங்க மேகஸ்துக்கள் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்கங்கிறார். எப்போ எடுத்தாவன் விருத்த சேதனம் தான் பவுல் என்ன பண்ணுறாரு? அதை அப்படியே ஒப்பிடுறார். நான் உங்களுக்கு சொல்கிற புரிதுங்களா? அப்போ விருத்த சேதனம் எதை ஒப்பிட்டு வருகிறது? அப்போ கருத்து நமக்கு புரியுதுங்களா? இப்போ பிரிவினை எதற்கு வருது அப்படின்னா பாருங்கள், நாம் செய்கின்ற சில செயல்கள் அல்லது ஒவ்வொரு செயல்கள் நம்ம இங்கே செய்கிறோம் இல்லைங்களா, நம்ம அட்வென்டிஸ்ட் சபையில் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை நாம் புரிஞ்சு செய்கிறோமா புரியாமல் செய்கிறோமாங்கிறத விஷயமே. இப்போ நான் இப்படி கேட்குறேன், நம்ம திருச்சபையில் நடக்கின்ற திருவிருந்து ஆராதனை எல்லாருமே கலந்துக்கிறோம் அப்படி தானே? திருவிருந்து ஆராதனைகளில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த திருவிருந்தை பாஸ்டர் வச்சிடறாரு, வச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை ரவுண்டாக சுட மாட்டார், சதுரமாக தான் சுடுவார். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அதை பிட்டு தான் கொடுப்பார். ஆனால் நீங்கள் மற்ற சபையிலையும் போய் பார்க்கணும், இந்த விஷயம் என்ன பண்ணாது, அப்படி இருக்காது. ரெண்டாவது விஷயம், அதை மூடுவாங்க. இந்த துணியை எடுக்கிறதுக்கு யார் வரணுங்க? இந்த துணியை எடுத்து மடிக்கிறதுக்கு யார் வரணும்? யார் வரணும்? சரியாக சொல்லுங்கள். மூப்பர்கள் வரணுமா பெண்கள் வரணுமா? இந்த துணியை மூடி விட்ட துணியை எடுக்கிறது யாருங்க? டீக்கன்ஸா பெண்களா? உங்கள் சபையில் எப்படி நடக்கும்? பெண்கள் தான் எடுக்கணும். பாஸ்டர்மா வரணும், பாஸ்டர்மாவோட இன்னொரு நபர் வரணும். அதை என்ன பண்ணணும்? அழகாக எடுப்பாங்க, எடுத்து மடிப்பாங்க, மடித்து ஒரு இடத்துல வச்சுருவாங்க. எல்லாம் முடிஞ்சோடனே மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? மூடிடுவாங்க. நான் எனக்கு நான் புரிதலுக்கு நான் கேட்குறேன், ஏன் பெண்கள் அந்த துணியை எடுக்கணும்? டீக்கன்ஸ் விட்டு எடுக்கலாம்ல? நான் கேட்குற கருத்து புரிதுங்களா? அப்போ திருவிருந்து எதற்காக அந்த துணி ஏன் மடிக்கணும்? என்ன விஷயம்? ஏதோ ஒரு கருத்து என்ன பண்ணுது அங்கே இருக்கிறத நான் பார்க்கேன். எங்கே இருக்குது? லூக்காவில் அதை தெளிவாக பேசுகிறார். பவுலும் பேதுருவும் யோவான் என்ன பண்ணுறார்? ரொம்ப அழகாக பேசுகிறார். சரி, ஓகே. இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறோமே, அதனுடைய அர்த்தம் என்ன? அது தெரியும் நமக்கு, அப்படி தானே? பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக நான் உயிர்ப்பிக்கிறேன். அது நான் ஒரு புது சிருஷ்டிப்பா அப்படிங்கிறதனுடைய ஒரு அடையாளம் தான் என்னது? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுத்தோன்னா பரவாயில்ல போயிடுவானா? அட்வென்டிஸ்டில் எடுத்தவன் போயிடுவானா? எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க, பிரயாணத்தில் வந்தால் மேகத்துக்கள் ஞானஸ்தானம் எடுத்தான். எத்தனை பேர் கானான் தேசத்துக்கு போனான்? போகல. அப்போ இங்கே ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால என்ன கிடையாது? பரவாயில்ல, அப்போ ஞானஸ்தானம் எடுக்காமல் விட்டுறலாமா? கிடையாதுங்க. உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையில் காண்பிக்கிறீங்க. கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்கின்ற ஒரு அறிக்கை எதன் வழியாக காட்டுறோம்? விசுவாச அறிக்கை. அது அவ்வளோதான். நான் சொல்கிற விஷயம் புரிதுங்களா? அதனுடைய உள்ளார்ந்த கருத்து என்ன அப்படின்னா, உண்மையிலே நான் புது சிருஷ்டி அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நம்மளாம் புது சிருஷ்டி மாதிரியா வாழ்கிறோம்? நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய எண்ணங்களும் நம்ம தெருப்பைப்புக்கு போனால் காட்டி கொடுத்துரும், நான் புது சிருஷ்டியா மீண்டும் பழைய சிருஷ்டியான்ட்டு. சொல்கிற கருத்து புரிதுங்களா? அப்போ பாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம்? முன்வைக்கிறதை பார்க்குறோம். ஓய்வு நாளில் சமையல் சமைக்கிறோம் இல்லைங்களா? நான் அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். எத்தனை பேர் ஓய்வு நாள் சமைக்கிறீங்க? என்ன எவ்வளோ நேரத்துக்கு முடிக்கணும் ஓய்வு நாள் சமையல்? எவ்வளோ நேரத்துக்கு முடிக்கணும்? 6 மணிக்கா சூரியன் மறையிறதா? சூரியன் மறை, ஓகே. 6 ரொம்ப நல்லது. 6 வச்சுக்கோங்க. 6 6:15 மாதிரி 6 மணிக்கு முடிச்சிருக்கணும். ஓகே. ஓய்வு நாள் சமையலுடைய அர்த்தம் என்னங்க? எதுக்காக ஓய்வு நாள் சமையல் சமைச்சு அடுத்த நாள் நம்ம சாப்பிடணும்? என்ன அதனுடைய அர்த்தம்? எதை அது விளக்குது? இந்த விஷயத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா, இந்த 3 கருத்தில் எது படிக்கலாம் நினைக்கிறேன்? ஒன்று திருவிருந்துங்க. திருவிருந்தாரில் ஏன் பெண்கள் துணியை மடிக்கணும்? ஓய்வு நாள் சமையல் எதுக்காக நம்ம சமைக்கிறோம்? அதனுடைய கருத்து என்ன? அல்லது 3வது விஷயம் ஞானஸ்தானத்துடைய அர்த்தம். ஞானஸ்தானுடைய அர்த்தம் லைட்டாக எடுத்துட்டோம், இன்னும் கொஞ்சம் இதாக பார்க்கலாம். எது எடுத்துக்கலாம் நினச்சிக்கிறீங்க? ஓய்வு நாள் சமையல் மட்டும் பார்ப்போமா? துணியை மடிக்கிறது நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், தேடி பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறாங்க சொல்கிற விஷயம். அதை துணி மடிக்கிறது மாத்திரம் இப்போ பாஸ்டர் பெடுறதுலேருந்து டீக்கன் கேட்ட கொடுத்து அமுச்சு விடுறதுலேருந்து கருத்துக்கள் என்ன பண்ணுது? வேதத்தின் அடிப்படையில் இருக்குங்கிற ஒரு உண்மையை மாத்திரம் என்ன பண்ணுறோம்? புரிஞ்சுக்கிறோம். வாங்க, இந்த ஓய்வு நாள் சமையல் எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? யாத்திராம் 16க்கு வாங்க. யாத்திராம் 16 அது கருத்தை படிச்சுட்டு ஒரு கருத்துக்காக நான் வரேன், அதுக்காக வேறு ஒன்றும் இல்லை. யாத்திராம் 16 வசனம் 17 நான் வாசித்தர்றேன்.
இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாக சிலர் கொஞ்சமாக சேர்த்தார்கள். எதை சேர்த்தார்கள்? மன்னாவை சேர்த்தார்கள். சரிங்களா? வாரத்தில் டெய்லி எவ்வளோ சேர்த்தணும்? ஒரு அளவு. இப்போ 6ஆம் நாள் எத்தனை சேர்த்தணும்? 2 அளவு. ரொம்ப அழகாக அதை சொல்கிறார் பாருங்க. வசனம் 22. 6ஆம் நாளிலே தலைக்கு 2 ஓமர் வீதமாக இரட்டத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர் எல்லோரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது தான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாக இருக்கிறதெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றார். வசனம் சொல்லிட்டு சொல்கிறார் பாருங்க அவருங்க. வசனம் 24 ரொம்ப முக்கியமான வசனம். மோசே கட்டளையிட்டபடி அது மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அது பூச்சி பிடிக்கவும் இல்லை. அந்த மண்ணா அடுத்த நாள் என்னாச்சு? கெட்டுருச்சா? பூச்சி பிடிச்சிச்சா? பிடிக்கல. சரி, அந்த மற்ற நாள்லாம் சேர்த்தனதெல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்துட்டா என்ன ஆகிடும்? நீங்கள் வசனத்தை வாசி பாருங்க. கெட்டுடும், இல்லைன்னா உருகி போயிடும். வெயில் ஏற ஏற என்ன பண்ணும்? உருகிடும். ஆனால் எண்ணெய்க்கு வந்துட்டு மாறாது அது. சரி, இப்போ இந்த மண்ணை எங்கேருந்து ப்ரொடக்ஷன் ஆகி உங்களுக்கு வந்து கிடச்சிச்சு இஸ்ரவேல் மக்களுக்கு? எங்கேருந்து அதை வந்து தயாரித்து அனுப்பப்பட்டது? பரலோக கிச்சன். அப்படி தானே? ஹெவன்லேருந்து அது வருது, பரலோக கிச்சன்லேருந்து வருது. இப்போ பரலோக கிச்சன்லேருந்து வந்தது அந்த மண்ணா. இப்போ இந்த மண்ணா யாருக்கு ஒப்பிடுவீங்க? இயேசு கிறிஸ்து. நானே வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் சொல்கிறார். நான் வசனம் யோவான் 6 என்ன பண்ணுது? வர விஷயத்தை பார்க்குறோம். அப்போ அந்த மண்ணா யாரை குறிக்கிறது? யாரை குறிக்குது? கிறிஸ்துவை. இப்போ அந்த ஓய்வு நாளில் வந்து அந்த ரெண்டத்தனையாக சேர்த்துறமே அந்த மண்ணை யார் தாங்க? கிறிஸ்து தாங்க. சரிங்களா? இப்போ அந்த ஓய்வு நாளில் சேர்த்துற அந்த ரெட்டத்தனையான மண்ணை கிறிஸ்துவை குறிக்குமானால் அது பூச்சி பிடிக்கல, நார்லங்கிறதே அந்த வசனத்தினுடைய கருத்து என்ன? வாசிருமா ஒரு வசனம் வாங்க. அப்போ சொல்ல 2க்கு வாங்க. வசனம் 31 பாருங்கள். அது எப்படி எழுதுறாரு பாருங்க. இப்போ லூக்கா ரொம்ப அழகாக எழுதுறார். அப்போ சொல்ல 2 அவருக்கு மறுபடியும் ஒரு டைம் வாசிங்க கஷ்டமா? சாரி. அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். முன்னாலே ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்களா? முன் அறிஞ்சிருக்கிறாங்களா? என்ன விஷயம்? அவருடைய மாம்சம் அழிவை காணாதான். அவருடைய மாம்சம் அழிவை காணாது என்கின்ற அந்த முன்னறிதல் எங்கேருந்து எடுத்தாங்க? இஸ்ரவேல் மக்கள் மண்ணாலேருந்து எடுத்தாங்கன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு கருத்து புரிதுங்களா? கிறிஸ்துவின் சரீரம் எதற்கு ஒப்பிடப்படுகிறது? நான் சமைக்கிற ஓய்வு நாள் சமையலுக்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த ஓய்வு நாள் சமையல் என்னைக்கு வராது அப்படின்னா சனிக்கிழமை வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து மரித்தார், மரித்து 2ஆம் நாள் என்ன பண்ணார்? சனிக்கிழமை என்ன பண்ணார்? ஃபுல்லாக அவருடைய பாடி ரெஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு தான் உயிர் தெழுந்தார், ஞாயிற்று தான் உயிர் தெழுந்தார் என்ற ஒரு காரியத்தை எதன் அடிப்படையில் சொல்லிக் கொடுத்தார்? மண் அடிப்படையில் சொல்லிக் கொடுத்தார். இப்போ நான் இப்படி சொல்கிறேன், ஓய்வு நாள் சமையலை சமைச்சா என்ன அர்த்தம்? சமைக்கலாம் என்ன அர்த்தம்? சமைச்சா என்ன சொல்கிறேன்னா, கிறிஸ்து உண்மையிலே மரிச்சார், மரித்து அவருடைய இது என்ன பண்ணல, மாம்சம் அழுகலை அப்படிங்கிற ஒரு அறிக்கையை நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? பிசாசு கொடுக்குற கருத்து உங்களுக்கு புரிதுங்களா? ஓய்வு நாள் சமையலை நான் சமைக்கின்ற அந்த விஷயம், அந்த சமையல் எதை குறிக்கிறதுனா கிருஷ்ணனுடைய சரீரத்தை குறிக்கிறது. அது என்ன சொல்லுதுன்னா, நான் புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், அது பழைய சாதம் அப்படின்னு சொல்கிறோமே, அது சரியாக இல்லை. பிள்ளைகளுக்கு சொல்லணும், எப்பா இந்த சாப்பாடு எப்படி தெரியுமா? கிறிஸ்து வந்துட்டு மரிச்சாரப்பா, மரிச்சு அவருடைய உடல் என்ன பண்ணல, மரிச்சு ஒரு நாள் உள்ளே வச்சாலே கெட்டிருக்கணும், புழு வந்திருக்கணும், ஆனால் வரல பாரு. அதே மாதிரி தான் ஓய்வு நாள் சமையல் என்ன பண்ணுது இருக்குதுப்பா. அந்த மண்ணை யாரை குறிக்கும்? இந்த ஓய்வு நாள் சமையல் யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து காட்டுகிறது அப்படிங்கிற உபதேசம் எங்கே சொல்லி கொடுத்துருக்கணும்? என் பிள்ளை உட்காந்து ஓய்வு நாள் சமையல் சாப்பிட்றமோ நான் சொல்லி ஊட்டியிருக்கணும். நான் ஊட்டுறோமான்னு கேட்குறேன். சொல்கிற கருத்து புரிதுங்களா? அப்போ பாருங்கள், அந்த கருத்து என்னங்கிற ஒரு காரியத்துக்கு நாம் வர்றதில்லை. அப்போ புறஜாதியை முதல் பாயிண்ட் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, புறஜாதி என்ன பண்ணல, நாம் உள்ள விடாததுக்கு காரணம் என்னென்னா கருத்து வேறுபாடு இருக்கிறது நமக்குள். எதை குறித்த ஒரு கருத்து வேறுபாடு? வேதத்தை குறித்த ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. அடையாளம் ஒன்று இருக்குதுன்னா அந்த அடையாளத்துக்கான அர்த்தத்தை புரிஞ்சிக்காத போது அங்கே பிரிவினை வரும். நான் சொல்கிற கருத்து புரிதுங்களா? சத்தியத்தை நீங்கள் படிக்க சத்தியம் விளங்கும் போது என்ன வரும்? உங்களுக்கு ஒற்றுமை வரும். சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ளாத இடத்தில் என்ன இருக்கும்? பிரிவினை இருக்கும். அங்கே நடந்தது அதாங்க. ஏதோ விருத்த சேதனம் என்பது அல்ல, விருத்த சேதனம் என்கின்ற ஆவிக்குரிய கருத்தை யூதனும் புரிஞ்சிக்கல, புறஜாதியும் புரிஞ்சிக்கல, பிரச்சனை வந்துச்சுங்கிறேன் நான். எத்தனை பேர் கருத்து புரியுது? இதான் முதல் பாயிண்ட். நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதுங்களா? 2வது பாயிண்ட்டுக்கு நம்ம போவோம். நேரம் கூடுதலாக எடுத்து இல்லை, ஓகே. 40 50 40 நிமிஷம் தான் பாஸ்டர். 40 நிமிஷம் வருஷமா? 25 நிமிஷமா? ஓகே, இல்லை டைம் இருந்தால் எடுக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை.
சரி, எபேசியர் 2 வசனம் 14 to 17 பாருங்கள். அங்கே வந்து ஏன் ஒப்புரவாகுதல் ஏன் வரலை? இரு குழுவுக்கும் நடக்கிற ஒரு விஷயத்தில் இன்னொரு கருத்து ஒன்று ஒப்பிடுறாரு பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் அங்கே 3 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. அந்த வார்த்தை என்னன்னு கண்டுபிடிங்க. வசனம் 14, எப்படி எனில் அவர் நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தராய் ஒன்றாக்கி பகையாகி நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. ஓகே, வசனம் 15, சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷன் சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. வசனம் 16, பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். வசனம் 17 நான் வந்துடுறேன், 16 17 வந்துடுறேன். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கு சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். வசனம் 14 15 17 வர ஒரு வார்த்தை என்ன? மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இருதரத்தாருங்கிறது 17 வரல பாருங்க, மாற்றி வருது. அப்படியே அந்த வார்த்தையே வரும், சமாதானம். சொல்கிற விஷயம் புரிதுங்களா? என்ன வார்த்தை வருது? சமாதானம், அதான விஷயம். அப்போ பாருங்கள், இப்போ 2 பேருக்குள்ள இந்த 2 குழுக்களில் ஒப்புரவு இல்லை. 2 பேர் என்ன பண்ணுறாங்க? பிரிஞ்சிருக்கிறாங்க. இந்த பிரிவினையை 2 பேரும் சேர்க்கறது எது அப்படின்னா சமாதானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று வரதை பார்க்குறோம். அங்கே சமாதானங்கிறத விட அங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். வசனம் 14 நான் வாசிக்கிற பாருங்க. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. சமாதான காரணர். இந்த சமாதான காரணர் என்கின்ற வார்த்தை யாருக்கு பொருந்தும்? ஆமாம், எங்கே சொல்கிறாரு? சமாதான பிரபு. ஏசாயா என்ன பண்ணுறாரு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், சமாதானத்துக்கு ஒரு வழி இருக்குது. அந்த சமாதானத்திற்கான வழி யார் தான்? இயேசு தான். அப்போ பிரிவினைகள் ஒன்று சேரணும், அல்லது சபையில் இருக்கிற கூட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த மாறுபாடு, சுயாதீனமும் சபையினுடைய ஊழியமும் கிறிஸ்துவ பற்றி தான் சொல்லுது, உண்மையான சக்தி தான் சொல்லுது. ஏன் இணைந்து போகல அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு காரியம் என்ன பண்ணால் பிரிவினை இருக்குது. அந்த பிரிவினையை நாம் ஒன்றுபடுத்தணும் அப்படின்னா யார் தான் கொடுப்பார்? கிறிஸ்து தான் கொடுப்பார். நான் சொல்கிற விஷயம் புரிதுங்களா? அப்போ கிறிஸ்து எப்படி கொடுப்பார் அப்படின்னா அந்த கிறிஸ்து என்கின்ற ஒரு வார்த்தை அல்லது அவரை பற்றி அறிகின்ற அறிவில் என்ன பண்ணணும்? சபை வளரணும். நான் சொல்கிற கருத்து உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? அப்போ யாரை பற்றி அறியுமோ சமாதானம் வரும். ஸோ கிறிஸ்துவை பற்றி அறிகின்ற அறிவு உங்களுக்கு இருக்குதுன்னா அதுக்கு நேரத்தை நீங்கள் கொடுக்குற போது நிச்சயம் சொல்கிற சபையும் கூடும், குடும்பமும் கூடும், நீங்கள் போகிற இடமும் சமாதானமாக இருக்கும். பிரிவு வருதுன்னா நீங்கள் எதில் பிரச்சனையாக இருக்கிறோன்னு அர்த்தம். சபையில் பிரிவினை இருக்குது, குடும்பத்தில் பிரிவினை இருக்குன்னா எதில் நீங்கள் சரியில்லைன்னு சொல்கிறோம்? கிறிஸ்துவை பற்றி அறிகின்ற அறிவிலே சரியில்லை. எபேசியர் 4 சொல்லிடுறாரு பாருங்க. எபேசியர் 4 வசனம் 12 பாருங்க, 11 12 பாருங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. யார் சீர்பொருந்தணுமா? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான் யாரு? பாவம் அவங்ககிட்ட இருக்குமா? இல்லை, அவங்க சத்தியம் தெரிஞ்சவன், அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மையாக நடக்கும்னு நினைக்கிறான். சொல்கிறாரு வசனம் 11 பாருங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றிய விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக. எதில் ஒருமை பண்ணணுமா? குமாரனை பற்றிய அறிவிலும் விசுவாசத்திலும் நான் என்ன பண்ணணும்? ஒருமனப்படணும். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் பூரண புருஷராகும் வரைக்கும். எப்படி வளர்ந்துருக்கணுமா? யாருடைய வளர்ச்சிக்கு ஈடாக இருக்கணுமா? கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு ஈடு. அப்போ நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய அளவுகோல் யாரை வைக்கணும்? யாரை வைக்கணும்? நம்முடைய அளவுகோல் கிறிஸ்து. ஆனால் நம்ம யாரை வைக்கிறோம்? காந்தி பாஸ்டரை விட நான் கொஞ்சம் பரவாயில்ல போலத்தான் இருக்குது, இப்படிதானே? ஆனால் அந்த அளவுகோல் சரியா? ஒருபோது என்னை அது சீர்படுத்தாது. அப்போ நம்ம பார்க்க வேண்டிய இடம் எது அப்படின்னா சபையில் இருக்கிற நபர்களை, அது யாராக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுந்துருவோம். உங்களுடைய அளவுகோல் யார் தான்? உங்களுடைய மெஷர்மெண்ட் யார் தான்? கிறிஸ்து தான். அவருடைய வளர்ச்சிக்கு இருக்கிறனா நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரட்சிப்பின் பாதையில் போயிட்டுருக்குறோன்னு அர்த்தம். அவருடைய வளர்ச்சிக்கு தகுந்த இது வரலன்னா காரியத்தில் எங்கேயோ கோட்டை விடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? சரி, அப்போ பாருங்கள், புறஜாதி இஸ்ரவேல் மக்களும் சமாதானத்துக்கு கிறிஸ்து தான் என்ன பண்ணுறாங்க? சமாதானத்தை கொடுக்குறார். அந்த சமாதானம் எப்படி கிடைக்குது? அவரை பற்றி அறிகின்ற அறிவில் வளருதுன்னு பார்க்குறோம். அப்போ கிறிஸ்து எப்படி கொடுக்குறார் அப்படின்னா தம்முடைய ரத்தத்தினால் என்ன பண்ணுறாருன்னா அந்த சமாதானத்தை கொடுக்குறேங்கிறார். அப்போ எதை பற்றி அறிதல் நமக்கு இருக்கணும்? சிலுவை உபதேசத்தை பற்றிய ஒரு அறிதல் நமக்கு என்ன பண்ணணும்? அதிகமாக இருக்கணும். அப்படிங்கிற நேரம்லாம் நான் கருத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். எபேசியர் 2 வசனம் 14 பாருங்கள். மீண்டும் ஒரு கருத்து மட்டும் நான் போட்டு முடிச்சிடலான்னு பார்க்குறேன். எபேசியர் 2 வசனம் 14. எப்படி எனில் ஓகே, இப்போ பகையாய் நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து. இப்போ அதை என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். அந்த வசனம் 16க்கு வந்துருங்களே. கொன்று. இப்போ பகையை கொண்டு போய் எங்கே அடிச்சுட்டாராம்?
சிலுவையில் அடிச்சிட்டார். ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும், எனக்கு நேரம் இல்லை, அதனால் நான் கருத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இப்போ சிலுவையில் அடிக்கப்பட்டது எதுங்க? அந்த கேள்விக்கு வந்துடுறேன். பகை. இங்கே வர்றது பகை. நான் இப்படி கேட்குறேன்னா கொஞ்சம் நான் மாற்றி நான் கேட்குறேன், நீங்கள் நல்லா கவனிங்க. அந்த பகையாக இருக்கிற நடுசுவர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நடுசுவரை தூக்கி அந்த பகையை தான் சிலுவையில் அடிச்சுட்டேங்கிறார். இப்போ கொலைசெயர் 2:14 படி எதை அடித்தார் சிலுவையில்? கொலைசெயர் 2:14 நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே, நம்முடைய மூல வசனம் தானே அது. என்ன வசனம் அது? கொலைசெயர் 2:14 வாங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. அங்கே பகைன்ற வார்த்தைங்க வேறு மாதிரி வருது, அந்த வார்த்தையை நான் சொல்ல விருப்பப்படல, பின்னால் படிச்சுக்கலாம். கையெழுத்தை குலைத்து, அடுத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து. சரி, ஓகே, அங்கே அரைஞ்சிட்டேன்ட்டார், இங்கே அரைஞ்சிட்டேன்ட்டார். அப்போ இங்கே அரைஞ்ச விஷயம் எதுன்னு நீங்கள் சொல்லுங்களேன். கொலைசெயர் 2:14 எதை தூக்கி சிலுவையில் அடிச்சிட்டார்? மோசேயினுடைய பிரமாணம் அப்படின்னு பிரதர் சொல்கிறார். சரிங்களா? ஓகே, நீங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, பிரமாணம் எத்தனை பிரமாணம் இருக்குது மொத்தம்? 2 பிரமாணம். ஒன்று எது? இன்னொன்று தேவனுடைய பிரமாணம். தேவனுடைய பிரமாணம் எத்தனை? ஓகே, மோசேயின் பிரமாணம். சரி, ஓகே, நம்ம அது கணக்கு போடல, விட்டுருங்க. 613 சட்டங்கள். சரியா? சரி, அந்த 613 சட்டங்களும் யார் கொடுத்தா? மோசே சிந்தையில் வந்ததா, தேவனுடைய சிந்தையிலேருந்து வந்துச்சா? நான் கேட்குற கேள்வி நல்லா கவனிக்கணும். மோசே சிந்தையிலிருந்து வந்ததை எழுதினாரா, தெய்வம் சொல்ல சொல்ல மோசே எழுதினாரா? தேவனுடைய சிந்தையா, மோசேயின் சிந்தையா? கரெக்டாக சொல்லுங்கள். இவர் மோசேனுடைய சிந்தைங்கிறார் பிரதர். கரெக்டாக தானே பிரதர்? ஓகே, அப்போ படிச்சிருவோம். நீங்கள் வேறு யாராவது? மணி தேவனுடைய சிந்தைங்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிஸ்டர்? தேவனுடைய சிந்தை. சரி, யாத்ராம 20க்கு வாங்க. யாத்ராம 20க்கு வாங்க. வசனம் யாத்ராம 20 எதை பற்றி பேசுது பிரதர்? நீங்கள் நல்லா கவனிங்க. 10 கட்டளை பற்றி பேசு. 10 கட்டளை முடிஞ்ச உடனே ஒரு காரியத்தை சொல்கிறாரு பாருங்க. வசனம் 21 மன்னிக்கவும் 21 அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்ராம 21 வசனம் 1. இல்லை, யாத்ராம 21 வசனம் 1. 21:1. 20 10 கட்டளைங்க. 21:1க்கு வாங்கங்கிறேன் நான். மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய, இது யார் சொல்கிறான்? மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணம்னு சொல்லிட்டு கிறிஸ்து சொல்கிறார். இது யாத்ராமத்தில் உபாகமத்தில் 5 போய் பார்த்தீங்கன்னா அது இன்னும் தெளிவாக சொல்கிறார் என்னென்னட்டு, அங்கேயும் சொல்கிறார். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ மேலும் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டான பிரமாணம்னு சொன்னார். தேவன் தானே சொன்னார். இப்போ யார்கிட்ட அந்த வார்த்தையை சொன்னார்? கிறிஸ்து இது மோசே கிட்ட சொன்னார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மேலும் அவர்களுக்கு நீ அறிவிக்க வேண்டிய பிரமாணம் ஆவணும்னு சொல்கிறாருல்ல, அது தேவனுடைய சிந்தையில் வந்துச்சா, மோசே நீயே யோசித்து எழுதி கேட்பான்ட்டாரா? என்ன பிரதர்? தேவனுடைய சிந்தையிலேருந்து வந்துச்சு. நான் அடுத்த கேள்விக்கு வந்துடுறேன். கொஞ்சம் நுணுக்கமாக கவனிங்க. நான் ஒரு கேள்வியை போட்டு நான் டைவர்ட் ஆகிடுவேன், எனக்கு எடுக்க நேரம் இல்லை. சரியா? எனக்கு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் டைம். இந்த கேள்விக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். நம்ம கேட்டிருக்கிற வேத ஆராய்ச்சியை இன்னும் கொஞ்சம் நீங்கள் போய் அலசி ஆராயுங்க. இன்னும் பல விஷயங்கள் உள்ள புதைப்பொருளாக இருக்குது, தேடுங்கிறதுக்காக அந்த கேள்வியை போடுறோம். சரிங்களா? இப்போ 10 பிரமாணமும் யார் தான் கொடுத்தார்? தெய்வம் தான் கொடுத்தார். இப்போ அந்த மோசேயின் பிரமாணம் யார் தான் கொடுத்தார்? தெய்வம் தான் கொடுத்தார். இதில் வித்தியாசம் என்னென்னா, அவர் தேவன் கவிவரலால் எழுதப்பட்டார். அதுக்கான விளக்கம் தனியாக நான் படிச்சுக்கலாம். இப்போ நான் சொல்ல நேரம் நான் விட்டுறேன். இது மோசே எழுதுகிறார். இப்போ மோசே ஏன் எழுத சொன்னார் அப்படின்னா, மோசே அது தெய்வத்துக்கு அந்த மீதி பிரமாணம்லாம் எழுத கை வலிச்சிருச்சு, அதனாலயா? கிடையாது. செகண்ட் எழுதிட்டு போயிடுவார். விஷயம் ஏதோ இருக்குது. ஏன் மோசே எழுத சொன்னார்? விஷயம் இருக்குதுங்க. இப்போ தெய்வத்தினுடைய சிந்தையிலிருந்து வந்த ஒரு பிரமாணம் தப்பாக இருக்குமா, நல்லதாக இருக்குமா? நான் கேட்குற கேள்வி புரிதுங்களா? தெய்வம் ஒரு பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு, ஒரு கட்டளையை கொடுக்குறாரு, நல்லதா கெட்டதா? அப்போ மோசேயின் பிரமாணம் எதற்கு நல்லது அதை சொல்லுங்கள். பொதுவாக வாங்க. அது மோசேயின் பிரமாணம் நான் கேட்குறேன். மோசேயின் பிரமாணம் மோசே கிட்ட கொடுத்தாரா, ஆதிலே கொடுத்துட்டாரா? நான் ஆதிலே கொடுத்துட்டாருங்கிறேன், ஆதாம் கிட்டே கொடுத்துட்டாருங்கிறேன். வசனம் இருக்கணுமில்ல, ஆமாம் தானே? சரி, மோசேயின் பிரமாணத்தை எதெல்லாம் அடங்கும்? சில எடுத்துக்காட்டுகள் சொல்லுங்களேன். பலிமுறைகள் மோசேயின் பிரமாணத்தில் அடங்கும், ஒத்துக்கிறீங்களா? சரி, பலிமுறைகள் ஆதாம் கிட்டே கொடுத்துட்டாருங்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? சரி, சுகாதார பிரமாணம் நம்ம பிரிக்கிறோம். 3 அந்த மோசேயின் பிரமாணத்தை 3ஆக பிரிக்கலாம். மோசே பிரிக்கலை, நம்ம தான் பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? சடங்காச்சார சன்மான பிரமாணம் 1, சடங்காச்சாரம். 2வது நீதி செய்யும் பிரமாணம். சில விஷயங்கள் நீதியாக இருக்கும். ஸோ பெண் என்று இல்லை, ஆண் என்று இல்லை, ஏழை பணக்காரன், அடிமை, சுயாதனம், இப்படிலாம் இல்லக்கூடாதுப்பா. ஒரு நீதி இருக்குப்பா.
நீ கடன் வாங்கினாலும் சரி, கடன் கொடுத்தாலும் சரி, நீ ஒரு தர்மம் பண்ணுறனால இப்படி தான் இருக்கணும். அதெல்லாம் என்ன பண்ணுது? நீதியின் பிரமாணத்தில் வர விஷயம். 3வது சுகாதார பிரமாணம், ஆரோக்கிய விதிகள். அப்படி தானே? இந்த 3 பிரமாணங்களும் மோசையிடம் கொடுத்தாரா? மோசைக்கு முன்னாலே ஆதியாகமத்தில் இருக்கா? சரி, பலி பிரமாணம் ஓகே. சுகாதார பிரமாணம் எங்கே இருக்குது? சுகாதாரம், இதை தான் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எங்கெங்கே இருக்குது ஆதியாகமத்தில்? எங்கே பிரதர்? யாரை சொன்னீங்க? ஆதியாகமத்தில் எங்கே இருக்குது? யாரோ சொல்கிறாங்களா? லைட்டாக வரீங்கன்னா தெளிவாக வரணும். சரி, நல்லா கவனிங்க. பேழைக்குள்ளே எதை உடுன்னு சொன்னார் போய் பாருங்கள். 1 சுத்தமானது இத்தனை, சுத்தமற்றது இத்தனை. அப்போ சுத்தமானது எத்தனை போகணும்? சுத்தமானது எத்தனை? 7. சுத்தமற்றது, சுத்தம் இல்லாது. இப்போ சுத்தம் இல்லாதுங்கிறது எங்கே கொடுத்துட்டாரு? ஆதியாகமத்திலே வந்துருச்சு. நான் என்ன சொல்கிறேன்? ஆதாம் கிட்டே கொடுத்துட்டாருங்கிறேன். அப்போ எப்போ இந்த மோசேயினுடைய பிரமாணம் வந்துச்சுன்னா பாவத்திற்கு பிற்பாடு வந்த விஷயம். நான் சொல்கிற கருத்து உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? பாவத்திற்கு முன்பு அந்த பிரமாணம் நிலுவையில் கொடுக்கப்படலை. நான் சொல்கிற விஷயம் புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ மோசேயின் பிரமாணத்தை தூக்கி சிலுவையில் அடிச்சிட்டிங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த மோசேயின் பிரமாணத்தை மோசே எழுதும் போது 3 பிரிவுகளாக பிரிக்கலை. சுகாதார பிரமாணம், சன்மார்க்க பிரமாணம், ஆரோக்கிய பிரமாணம்னு பிரிக்கலை. எல்லாமே கலந்து தான் எழுதுகிறாரு. உதாரணத்துக்கு ஆரோக்கிய பிரமாணத்தை எழுதும் போது இன்னொரு விஷயம் உள்ளே போய் சேர்த்து தான் எழுதுகிறார். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்கள், பலிமுறைகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கங்க. ஆடை பலி எடுப்பாங்கிறார். இது வந்து எந்த பிரமாணத்தில் வந்துடும்? எந்த பிரமாணத்தில் வந்துடும்? சடங்காச்சார பிரமாணத்தில் வந்துடும். நான் சொல்கிற கருத்து புரிதுங்களா? இப்போ சடங்காச்சார பிரமாணத்தில் பலிமுறைகள் வருகிறது. அதே சடங்காச்சார பிரமாணத்தில் ஆரோக்கிய பிரமாணம் உள்ளடங்குதுங்கிற நான். எத்தனை பேருக்கு புரியுது? எப்படி பிரதர்? அடுத்த கேள்வி தான் வரணும். அப்படி தானே? நீங்கள் நல்லா கவனிங்க. அந்த பலி மிருகத்தினுடைய ரத்தத்தை புசிக்காத, கொழுப்பை சாப்பிடாதேங்கிறாரு. இது எந்த பிரமாணத்தில் போய் செய்வீங்க? ஆரோக்கிய பிரமாணம். என்ன சொல்ல வர கருத்தை புரிஞ்சுக்கணும். ஆரோக்கிய பிரமாணமும் சடங்காச்சார பிரமாணமும் நீதியின் பிரமாணமும் அவர் என்ன பண்ணல? வரிசைப்படுத்தியெல்லாம் எழுதலை. எங்கெங்கே இருந்துச்சு அப்படியே சொல்ல எழுதிட்டே இருந்துட்டார். கலந்து தான் எழுதுறாருன்னு சொல்ல வரேன். இப்போ மோசேயின் பிரமாணத்தை தூக்கி நாம் சிலுவையில் அடிச்சிட்டோன்னு சொன்னோன்னாக்க ஒட்டுமொத்த பிரமாணமும் எடுத்து அடிச்சிருந்தாதான் காரியங்கள். இந்த மோசேயின் பிரமாணத்தில் இருக்கிற நன்மை என்ன அப்படின்னா, பிரமாணம் என்னுடைய பாவத்தை சுட்டி காட்டும். 10 கட்டளையாகிய நியாயப்பிரமாணம் என் பாவத்தை சுட்டி காட்டும். ஆனால் என் பாவத்தை போக்குமா? போக்காது. அப்போ என்னுடைய பாவத்தை போக்குறதுக்கான விஷயம் அல்லது வழி எங்கே இருக்குது அப்படின்னா மோசேயின் பிரமாணத்தில் தான் இருக்குது. எப்பா, இந்த பாவத்தை செஞ்சுட்ட, இந்த பாவத்திற்கு நீ விடுதலை ஆகணும்னா ஒரு ஆட்டை கொண்டு வா, அந்த ஆட்டு மேலே தலைமையில் கையை வையின்னு சொல்லிட்டு 10 கட்டளை சொல்லுதா? மோசேயின் பிரமாணம் சொல்லுதா? அப்போ ரட்சிப்புக்கு வழி நடத்துகின்றது எது? எந்த பிரமாணம்? மோசேயின் பிரமாணம். அப்போ மோசேயின் பிரமாணம் தேவனுடைய அதாவது கிறிஸ்து யாருங்கிறத காட்டுது, அல்லது கிறிஸ்துவண்டை வழி நடத்துகிறது. அப்போ கிறிஸ்துவண்டை வழி நடத்துகின்ற பிரமாணத்தை தூக்கி சிலுவையில் அடிப்பாரா? இப்போ நமக்கு அடுத்த கேள்வி வருது. நேரம் நான் மறுபடியும் முடிச்சிடறேன். கேள்வியை மட்டும் போடணுன்னு பார்க்குறேன். கேள்வியை சரியாக போடலைன்னா குழப்பமாகி போயிடும். நான் பேசணும் தப்பாக போகும். அதனால் சொல்கிறேன், நீங்கள் சிந்திங்க. 10 பிரமாணத்தை சிலுவையில் புறஜாதி என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற சண்டே சர்ச்சுக்காரங்க 10 பிரமாணத்தை அடிச்சிட்டாங்கிறாங்க. பாடத்தினுடைய தலைப்பு அப்படி தான் வருது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? மோசேயின் பிரமாணம் அடிச்சிட்டோன்றோம். ரெண்டுமே ஒன்றும் இல்லை, ரெண்டுமே ஒன்று தாங்கிறேன். அவங்க சொல்கிறதும் சரி, நீங்கள் சொல்கிற 2 பேரும் ஒரே கருத்தை தான் சொல்கிறோம் அப்படிங்கிறேன். நான் அட்வென்டிஸ்ட்டு, செவன்த் அட்வென்டிஸ்டுடைய கருத்தும் புறஜாதியுடைய மற்ற கிறிஸ்தவருடைய கருத்தும் ஒரே கருத்து தான். அவன் 10 கட்டளை அடிச்சிட்டாங்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்? மோசேயின் பிரமாணத்தை அடிச்சிட்டேங்கிறேன். ரெண்டுமே வந்து வெவ்வேறு கருத்தெல்லாம் கிடையாது, ஒரே கருத்து தான். அப்போ கேள்வி என்னென்னா, எப்பா கொலேசியர் 2:14 அடிக்கப்பட்ட அந்த பிரமாணம் எது? ஏதோ ஒரு பிரமாணத்தை தூக்கி சிலுவையில் அடித்தாருன்னு சொல்கிறாருல்ல, அந்த பிரமாணம் எந்த பிரமாணம்? நான் வசனத்தை காட்டுறேன். யாருக்கு நேரம் இருக்குதோ கொஞ்சம் தியானிங்க, நல்லா கவனிங்க. இப்போ எப்படி வந்து 2 பிரமாணம் இருக்குதுன்னு சொல்லுதோ வேதம், இன்னொரு பிரமாணம் இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. எங்கே இருக்குது? ரோமரில் இருக்குது. நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரிதுங்களா? சடங்காச்சார பிரமாணம் மோசேனுடைய பிரமாணத்தை வந்து தேவன் அங்கே அடிச்சிட்டார் அப்படின்னா அதெல்லாம் ஒளிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்ல வரோம். அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி பன்னிக்கறி சாப்பிட்றது தவறு இல்லைன்ற கருத்துக்கு நீங்கள் ஒத்துக்கணும். தவறு இல்லை. நான் சொல்கிற விஷயம் புரிதுங்களா? அப்போ சிலுவையில் ஒழிக்கப்பட்ட பிரமாணம் வேறு, மாற்றப்பட்ட பிரமாணம் வேறு. சில பிரமாணங்கள் மாற்றி இருக்கிறார். உதாரணத்துக்கு ஆடு பலிமுறை மாற்றப்பட்டிருக்கிறத தவிர்த்து ஒழியலை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆடு பலிமுறை இன்றும் இருக்கிறது. ஆடு யாரை குறிக்கிறது? சரி, அன்னைக்கு கிறிஸ்துவை பலியாடாக செலுத்தின ஒரு பண்டிகை என்ன பண்டிகை? பஸ்கா. இன்னைக்கு பஸ்கா இருக்கா? நமக்கு இருக்கா இல்லையா? திருவிருந்து ஆராதனை. அது ஒழிக்கப்பட்டதா மாற்றப்பட்டதா? புதிய உடன்படிக்கையாக மாற்றிருக்கிறார். அதே போல தான் அன்னைக்கு விருத்த சேதனம்னு ஒன்று இருந்துச்சுங்க. இன்னைக்கு விருத்த சேதனம் ஒழிஞ்சிருச்சா மாற்றி இருக்கிறாரா? எதா மாறிடுச்சு?
அதை என்ன சொல்ல வராரு? மனமாற்றம் அடைந்த மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபம் என்று பிரசங்கம் பண்ண கொண்டு போய் எங்கே முக்கிட்டான்? ஞானஸ்தானம் கொடுத்துட்டான். அப்போ விருத்த சேதனம் எதை குறிக்கிறது? ஞானஸ்தானத்தை குறிக்கிறான். சொல்கிற கருத்து உங்களுக்கு புரிதுங்களா? அப்போ சில பிரமாணங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதோ இல்லாமல் என்ன பண்ணலை? ஒளியலை. இது அப்போஸ்தலனாகிய பவுலில் சேவான் ரொம்ப அழகாக விவரிப்பார். எனக்கு நேரம் இல்லை, நான் முடிச்சிட்றேன். அப்போ எது ஒளியலை? மோசேயின் பிரமாணம் ஒளியலை. அப்போ ஒளியப்பட்ட பிரமாணம் எது? இது எடுக்க நேரம் இல்லை, நான் ஒரு வசனம் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். குழப்ப இது பண்ண முடியல. இதுவரை பேசிய காரியங்கள் உங்களுக்கு புரியுதா? கேள்வி ஏதாவது இருக்குதா? ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்டுடலாம். சரி, ரோமர் 7க்கு வாங்க. சிலுவையில் ஒலிக்கப்பட்ட பிரமாணம் எது? இந்த விஷயத்தை இங்கே தான் கொஞ்சம் தெளிவாக பேசுகிறார் பவுல். நிறைய வசனம் இருக்கிறது, 5 இடத்துல இருக்கிறத பற்றி பேசுகிற விஷயம். அதை தாங்க எபேசியர் 2லையும் பவுல் பேசுகிறார். ரோமரை எழுதுனதும் யார் தான்? பவுல் தான். எபேசியர் எழுதுனதும் பவுல் தான். அப்போ அந்த நடு பிரிவினையாக இருந்த பிரமாணத்தை தூக்கி அடிச்சேன்னு சொல்கிறாருல்ல, அந்த பிரமாணம் என்ன அப்படிங்கிறது 2 வசனம் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று ரோமர் 7ல், இன்னொரு வசனம் பழைய ஏற்பாடில் ஒன்று. சரிங்களா? ரோமர் 7 வசனம் 23 பாருங்களேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற என்ன பிரமாணமா? மனதின் பிரமாணம் ஒன்று இருக்குதான், இன்னொரு பிரமாணம் உள்ளே இருக்குதான். நீங்கள் சொல்லுங்கள், அந்த 2 பிரமாணம் எதுங்க? ஒன்று மோசேவா, இன்னொன்று தெய்வத்துடைய 10 கட்டளை. இது நினைக்கிறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அப்போ மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாக வேறொரு பிரமாணம் இருக்குங்கிறாரு. அந்த வேறொரு பிரமாணத்தை தான் தூங்கி எங்கே அடிச்சிட்டார்? சிலுவையில் அடிச்சிட்டார். அந்த வேறொரு பிரமாணம் எது? நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாசுக்காக சொல்கிறேன். இன்னும் தெளிவாக படிக்கணும்னா ரோமர் 7 இன்னொரு டைம் போய் வீட்டில் வாசிங்க. சரிங்களா? ஏசாயா 59க்கு வாங்க, நான் முடிச்சிடறேன். அவ்வளோ. ஏசாயா 59 வசனம் 2. ஓகே. அங்கே நடுவில் நடு சுவராக இருந்துச்சின்னு சொன்னார்ல, அது என்னங்க? அது என்ன? பாவம். அப்போ எதையோ தூக்கி அடித்தாராம். நீங்கள் சொல்லுங்கள், எதை தூக்கி அடிச்சிருப்பார்? பாவ பிரமாணம்னு ஒரு பிரமாணம் இருக்குது. இந்த பிரமாணம் எங்கே இருக்கும்? நம்மகிட்டே இருக்குது. நம்ம அவயத்திலே 2 பிரமாணம் இருக்குது. அந்த 2 பிரமாணம் என்னென்னு தேடுங்க, பதில் என்ன பண்ணுறோம்? கிடச்சிரும். தேவன் தாமே நிச்சயம் காரியங்களை நமக்கு புரிய வைப்பார். நேரம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இன்னொரு நாள் கூட இந்த விஷயத்தை நாம் படித்து கொள்ளலாம். இதுவரை பேசின கருத்துக்களில் ஏதாவது மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம், தவறு எதுவும் இல்லை. சொல்கிற விஷயம் அதாவது யாராவது கேள்வி கேட்குறதுக்கு இது இருந்துச்சா நீங்கள் கேட்டுக்கலாம், தப்பு புரியலை அப்படின்னா கூட. ஓகே, தேவன் தாமே நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து நம்ம முடிப்போம். இரக்கமும் கிருபையும் தெய்வம் நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே, தேவரீர் நீர் எங்களோடு பேசியிருக்கின்ற நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் திரவிய சம்மணன் என்று சொன்னாலும் தேவரீர் குருடராக இருக்கிறோம் சில விஷயத்தை குறித்து என்று நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, இதோ எங்களுடைய மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற இன்னொரு பிரமாணம் எங்களுடைய அவயத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம் சாமி. அந்த பிரமாணம் என்ன என்பதை நாங்கள் அறியும் போது இதோ சிலுவையில் பவுல் அந்த பிரமாணத்தை அடித்தார் என்று சொல்லுகிறோம். சிலுவையில் அந்த பிரமாணத்தை என் அவயத்தில் இருக்கின்ற பிரமாணத்தை நான் அடித்தேன் என்று ரோமர் 7லே தேவரீர் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக எங்களுடைய மனதில் போராடுகின்ற இன்னொரு பிரமாணம் இருக்கிறது. அதை நாங்கள் சிலுவையில் ஆணி அடிக்கத்தக்கதாக தேவரின் இரக்கம் பாராட்டும். இன்னும் அந்த கருத்துக்களை குறித்து பிள்ளைகள் தியானிக்கவும் தேவர் இன்னும் பாடங்களை நாங்கள் புரிந்து கொண்டு உமக்குள் இன்னும் பரிசுமடையத்தக்கதாக நீர் எங்களோடு பேசும் சாமி. எங்களுடைய வேத அறிவுக்காக அல்ல, நாங்கள் கற்கின்ற பாடத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் அதை அப்ளை பண்ணத்தக்கதாக அல்லது அந்த வாழ்க்கை முறையில் நாங்கள் கொண்டு வரத்தக்கதாக தேவரீர் பரிசுத்த ஆவியானவரை இந்த சபையின் யாவருக்கும், இந்த சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைக்கும் அடியனுக்கும் விசேஷ வண்ணமாய் நீர் கொடுத்து வழிநடத்த வேண்டுமா எங்கள் கர்த்தரங்கள் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமான தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.